Hi students, welcome to Nidhikai IAS Academy. So video பலன் நினைக்கும் எங்கள் மனமாத நடிகை திலக். நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ற ஒரு சில பீப்புள்ஸ் நான் பார்த்திருக்கேன். அதை தாண்டி ஜிம்முக்குலாம் போயிட்டு ரொம்ப வெயிட் எல்லாம் தூக்கிட்டு இருப்பாங்கல்ல. ஆனா இதெல்லாம் விட ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம், இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஜேடிஓ, மோட்டார் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு இந்த சிவில் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் படிச்சவங்களா படிச்சுட்டு இருக்கீங்களா, நீங்க படிக்கிறீங்க தெரியுமா? இந்த விஷயம் இருக்குல்ல, அந்த ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்றதை விட இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படிங்கறத சொல்றேன். ஓகே, என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒர்க் அவுட் பண்றதுலயும் கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா நாளைக்கு பண்ணும், அடுத்த நாள் பண்ணும், அதுக்கடுத்த நாள் பண்ணும். உடம்பெல்லாம் போட்டு அப்படியே பயங்கரமா வலிக்கும். ஓகே, உடம்பெல்லாம் போட்டு பயங்கரமா வலிக்கும். அடுத்த நாள் அப்படியே ஒர்க் அவுட் பண்றப்ப பண்ணவே தோணாது. ஓகே, அப்படியே நம்மளை போட்டு மழுங்கடிக்கும். ஆனா என்ன விஷயம்னா, நீங்க விட்டு விட்டு ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட உடம்பு வந்து பாத்தீங்கன்னா டெவலப்பே ஆகாது. அதை தாண்டி ஒரு 3 மாசம் 4 மாசம் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிட்டு விட்டீங்கன்னா என்ன ஆகும், முன்னாடி உங்க உடம்பு இருந்ததை விட ரொம்ப பெருசாயிடும். ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். ஆனா இதே விஷயத்த நீங்க எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணாலும் அதே மாதிரிதான் இருக்கும். ஏன்னா டெய்லி படிக்கணும். இப்போ ஒரு நாள் படிச்சுட்டு அதுக்கடுத்த நாள் படிக்க போறப்ப ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணுவான், நம்மளை சுத்தி ஏதாவது விஷயங்கள் நடக்கும், அப்பா அம்மா திடீர்னு எங்கேயாவது வெளியே போனான்னு கூப்பிடுவாங்க, ரிலேஷன் ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் நம்ம சொல்ற சாக்கு காரணம். இதெல்லாம் தாண்டி படிக்கணுங்கிறப்ப நம்ம மைண்டு உட்காராது. புரியுதா? இதேதான், நீங்க ஒரு நாள் படிச்சு ஒரு நாள் படிக்காம, ஒரு நாள் படிச்சு ஒரு நாள் படிக்காம விட்டீங்கன்னா நம்மளால சக்சஸ் ஆகவே முடியாது. இப்ப அங்க உடம்பு வந்து டெவலப் ஆகல, இங்க நமக்கான விஷயம் கிடைக்கல. ரெண்டும் ஒண்ணுதானே சார். அதை விட இது கஷ்டம்னு எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, இப்ப ஒரு 3 மாசம் ஒர்க் அவுட் பண்றீங்க, அடுத்த ஒரு 3 மாசம் ஒர்க் அவுட் பண்ணல அப்படின்னா உடம்பு வந்து போயிடும். ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா அப்புறம் கூட திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி உங்க பாடி டெவலப் பண்ணிக்கலாம். ஆனா எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 2 மாசம் 3 மாசத்தை விட்டீங்க அப்படின்னா திரும்ப நமக்காக உடனே எக்ஸாம் வைக்க மாட்டாங்க. திரும்ப அவங்க எக்ஸாம் கொடுக்கறது 1 வருஷம் ஆகும். ஈவன் மோட்டார் இன்ஸ்பெக்டர் எல்லாம் கடைசியா 2017 நடந்துச்சு. 6 வருஷம் கழிச்சு திரும்ப வருது. திரும்பலாம் எப்போ வரும்னு தெரியாது. அதனாலதான் சொல்றேன், அதை விட இது கஷ்டம்ட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா எல்லா எக்ஸாமுக்குமே பொருந்துமே சார். ஏன் சார் வந்து டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் சொல்றீங்க அப்படின்னா, இப்போ ஒர்க் அவுட் பண்றவங்க ஒர்க் அவுட் பண்ணணும், சாப்பிடுற விஷயத்திலேயே டயட் கொடுக்கணும். 2 விஷயம் இருக்கு. அதே மாதிரிதான் இங்கேயுமே நம்ம டெக்னிக்கலும் படிக்கணும், ஜிஎஸும் படிக்கணும். ஓகே, இந்த 2 விஷயமே இருக்கு. அப்படிங்கிறப்ப 2மே நம்ம பார்க்கணும். அவன் பாட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டுட்டே இருந்தானு வைங்களே, பயனே இல்லை. சரி, சாப்பாடை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணாம இருந்தாலும் பயன் இல்லை. 2மே அவங்க பண்ணணும். நம்மளும் அதே மாதிரி தான் 2மே ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனா நான் திரும்ப சொல்றேன், அவங்க எப்ப நினைச்சாலுமே அவங்களோட உடம்ப சரி பண்ணிக்கலாம். ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்பவே வேலைக்கு போகணும். இல்ல சார், எனக்கெல்லாம் பினான்சியலா பிரச்சனையே இல்லை, எங்க வீட்டுலாம் என்ன பாத்துக்குவாங்க, எனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு ஆல்ரெடி அப்படின்னா நீங்க அடுத்த வருஷம் படிங்க, அதுக்கு அடுத்த வருஷம் படிங்க, பொறுமையா கூட வேலைக்கு போய்க்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட சிச்சுவேஷன் நான் இப்பவே சரியாகணும் சார் அப்படின்னா வரப்போற நாட்களை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா பயன்படுத்துங்க. ஓகே, இந்த வெளி விஷயங்கள், ஃப்ரெண்டு கூப்பிடுறது, ரிலேஷன் வீட்டுக்கு போறது, அப்பா அம்மா, அதாவது அப்பா அம்மா கொடுத்தா வேலை பார்க்க மாட்டேன்னா சொல்லாதீங்க, திலக் சார் சொன்னாரு அப்படின்ட்டுலாம். ஓகே, அது பண்ணுங்க. சொல்றேன், காமனா வந்துட்டு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். கிடைச்சிருக்க நாட்களை கரெக்டா பயன்படுத்துங்க. கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒர்க் அவுட் பண்றவனுக்கு வர வழியை விட நமக்கு வலி அதிகமா இருக்கு. ஓகே, அதெல்லாம் பல்ல கடிச்சுக்கிட்டு போட்டு உட்காந்து அடிச்சு படிச்சுதான், புரியுதுங்களா? அதனால கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருங்க. ஸோ நம்ம அகாடமிலுமே கூட கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச், மெட்டீரியல் உங்களுக்கு என்ன வேணாலும் நம்ம பண்ணித்தரோம் சார். ஃபினான்ஷியலா எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கு சார், எனக்கு ஆஃபர் பண்ணி கொடுங்க, ஃபீஸ் குறைச்சு கொடுங்கனாலும் நம்ம கொடுக்க ரெடியா இருக்கும். ஓகே, ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு வேற எதுனா எக்ஸாமுக்கு டவுட்ஸ் இருக்கு, படிக்கணும், நான் வேற டைம்ல தான் படிக்கிறேன் சார், எனக்கு ஏதாவது கைடன்ஸ் கிடைக்குமானாலுமே கூட நீங்க தாராளமா 7728 9728 இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி கைடன்ஸ் கேளுங்க. நம்ம சொல்ல எப்பவுமே ரெடியா இருக்கும். ஓகேவா? அதனால நம்ம சைட்ல இருந்து நம்ம எல்லாமே பண்ணி தரோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்றதை விட எக்ஸாமுக்கு படிக்கிறது கஷ்டம் தான், ஆனா அதை பண்ணித்தான் ஆகணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.